Investment in financial products is subject to market risks. Please read all scheme-related documents carefully before investing. Past performance is not an indicator of future returns. The information provided is for educational purposes only and does not constitute financial, legal, or tax advice. Investment suitability depends on individual factors such as age, financial situation, risk tolerance, and investment objectives. We recommend consulting with a certified financial advisor to ensure these products align with your specific risk profile and goals. Stay tuned நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் டேர்ம் இன்சூரன்ஸ். நம்ம எல்லோருக்கும் இன்சூரன்ஸை பற்றி ஒரு சின்ன ஐடியா இருக்கும். அதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா டவுட்டே வேண்டாங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் த பெஸ்ட் இன்சூரன்ஸ் பாலிசின்னே சொல்லலாம். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி லைஃப் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லைங்க, இது ஒரு நல்ல மணி ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி யார் எடுக்கலாம், எப்போ எடுக்கலாம், என்ன வேல்யூக்கு எடுக்கலாம், இதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி யாரெல்லாம் எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா 18 வயசுக்கு மேலே சம்பாதிக்கிற ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் இது ஒரு மஸ்ட் ப்ராடக்ட்னே சொல்லலாம். த பெஸ்ட் ஏஜ் ஃபார் சேலரி பர்சனுக்கு 25 to 35 இயர்ஸுக்குள்ளே நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, எந்த வயசு வரைக்கும் கவர் எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா 60 to 65 வயசு வரைக்கும் கவர் இருந்தாலே போதுமானது. ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முக்கியமான கால்குலேஷன் சம் அஷ்யூர்டு எவ்வளோக்கு எடுக்கிறது தாங்க. சிம்பிளான கால்குலேஷன் உங்களுக்காக சொல்கிறேன், கேளுங்க. அதாவது உங்களோட ஆண்டு வருமானம் சிடிசி எவ்வளோ இருக்கோ அதிலிருந்து 25 மடங்கு உங்களோட சம் அஷ்யூர்டுங்கிற கவர் கண்டிப்பாக எடுக்கணும். உதாரணத்துக்கு உங்கள் சம்பளம் ஆண்டு வருமானம் 10 லட்சம் இருந்தது அப்படின்னா அதோட 25 டைம்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 2.5 கோடிக்கு உங்களோட சம் அஷ்யூர்டு வேல்யூ கண்டிப்பாக நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் வேல்யூவாக எடுக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸோட மெரிட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள்ங்க, ஹை கவரேஜ் வித் லோ ப்ரீமியம். ரெண்டாவது, செக்யூர்டு பிளான் ஃபார் ஃபேமிலி அண்ட் லயபிலிட்டி. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இல்லாத காலத்தில் நம்ம ஃபேமிலிக்கு ஒரு நல்ல பேக்கப்பாகவும் ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஷார்ட்டாக சொல்லப்போனால் இது ஒரு சேஃப்டி நெட்டுன்னே சொல்லலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா கிளைண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ, சிஎஸ்ஆர்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. எந்த கம்பெனி 95% அபவ் சிஎஸ்ஆர் அதாவது கிளைண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ கொடுக்குறாங்களோ அந்த கம்பெனியை நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸுக்காகவே தேர்ந்தெடுக்கலாம், அவர் ப்ரிஃபர் பண்ணலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது டிஸ்க்ளோஷரில் கரெக்டான டீட்டெயில்ஸை நம்ம கொடுத்துடணும். உதாரணத்துக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் நமக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே சொல்லிடணும். அது மட்டும் இல்லைங்க, பேட் ஹேபிட்ஸ் சச் அஸ் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அந்த மாதிரி பழக்கங்கள் இருந்தாலும் நம்ம அப்ளிகேஷன் சைன் பண்ணும்போதே அது சொல்லிடணும். இல்லாட்டி சம்டைம்ஸ் கிளைண்ட் செட்டில்மெண்ட் வரும்போது நமக்கு ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி வேண்டாத பழக்கங்களோ இல்லை டிசீசஸ் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமாகவும் இருக்கும். சம்டைம்ஸ் தேவைப்பட்டால் அவங்களும் மெடிக்கல் செக்கப்பும் எடுப்பாங்க. எல்லோரும் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை பற்றி இப்போவே கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியோட ப்ரொடக்ஷன் உங்கள் கையில். ஸோ எல்லோரும் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை மறக்காமல் எடுத்துருங்க. இது போல் சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட கமெண்ட்ஸை இங்கே பதிவிடுங்க. ஸோ ஆல்வேஸ் ஸ்டே டியூன்ட் வித் தி ஸ்டே டியூன் சேனல். தேங்க்யூ.